ஹாய் கைஸ், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நாம் இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், நம்மளுடைய சயின்ஸ் டாப்பிக்கில் வரக்கூடிய ஃபிசிக்ஸ், இயற்பியல் பகுதிகளில் இருக்கிற இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அணுக்கரு இயற்பியல் அப்படிங்கக்கூடிய டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலும் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பயன்பாடு சார்ந்த ஒரு விஷயமா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய அணுக்கரு இயற்பியல் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ரொம்ப பேஸான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கடுத்து அதனுடைய அப்ளிகேஷன் வரைக்கும் நம்ம பார்ப்போம். ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம். ரைட். ஸோ முதல்ல இங்க இருக்கக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு அணுக்கரு இயற்பியல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய அணுனா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அணு பத்தின கோட்பாடை முதல்ல சொல்றவர் யாரு அப்படின்னு கேட்டினா, டெமோக்ரட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். டெமோக்ரட்டஸ் தான் இங்க இருக்கக்கூடிய 400 பிசிலேயே என்ன சொல்றாருன்னா, ஒரு அணு அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள்ல சின்னதா வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த அணுவை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்கவே முடியாது, இன்டிவிசிபிள் பார்ட்டிகல் அப்படின்னு தான் முதல்ல டெமோக்ரட்டஸ் வந்து சொல்றத பார்க்க முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 1803 ஜான் டால்டன் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, எல்லா தனிமங்களும் சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே ஒரே மாதிரியான ஆட்டம்னால ஆனதா இருக்கு. அந்த ஆட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு அயன் நீங்க எடுத்தீங்கன்னா, அயன் எவ்வளோ பெரிய அயனா வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த அயன்ல இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம் எல்லாமே எப்படி இருக்கு? சேமா இருக்கு. ஆட்டம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த ஜான் டால்டன் அவர்கள் வந்து 1803 வந்து சொல்றதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இது ரிலேட்டடான எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், அல்லது சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வெறுமனே ஆட்டமை பிரிக்கவே முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்துல இருந்து ஆட்டமையும் பிரிக்க முடியும், ஆட்டம்குள்ளேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து இங்க இருக்கு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டானை நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டானை பார்க்க முடியும். ஸோ இவங்க தான் இங்க இருக்கக்கூடிய சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஜே தாம்சன் அவர்கள் தன்னுடைய கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கேத்தோட் ரேவை வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. கேத்தோட் ரேனா என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ரே ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, எலக்ட்ரான்களினுடைய ஒரு ரேவை தான் அல்லது ஒரு வீச்சை தான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இந்த கேத்தோட் ரே அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இவர் இதன் மூலமா ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எதிர்மறையான மின்னோட்டத்தை கொண்ட ஒரு துகளை வந்து ஜே தாம்சன் அவர்கள் வந்து கண்டறிகிறார். இந்த துகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டம் இருக்கு, ஒரு அணு இருக்குன்னா அந்த அணுவை பொறுத்த வரைக்கும் இடையில வந்து நியூக்ளியஸ் இருக்கும். சரிங்களா, இடையில வந்து நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எலக்ட்ரான்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீள்வட்ட பாதையில், ஒரு வட்ட பாதையில் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நியூக்ளியஸை இந்த எலக்ட்ரான்கள் வந்து சுற்றி வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரானுடைய எடையை கம்பேர் பண்ணும்போது, நிறைய கம்பேர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரானுடைய நிறை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குறைவானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்பவுமே குறைவானதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஆட்டம், ஒரு அணு இருக்கு அப்படின்னா அந்த அணுவினுடைய பெரும்பாலான நிறை வந்து எங்க இருக்குன்னா அதனுடைய சென்டர் பாயிண்டா இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ல தான், அணுக்கருவில தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் ரேஸ்க்கு அடுத்து இங்க பாசிட்டிவ் ரேஸ் வந்து கண்டுபிடிக்கப்படுது. கோல்ட்ஸ்டீன் வந்து அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, பாசிட்டிவா எப்படி வந்து ஒரு ஆட்டம்ல நெகட்டிவ் பார்ட்டிகல் இருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நேர்மறையான ஒரு மின்னோட்டத்தை கொண்ட துகள்களும் இங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டறியறாரு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புரோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரூதர்ஃபோர்டு வந்து இதுக்கு நேம் கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியும். ரூதர்ஃபோர்டு வந்து இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்க்கு புரோட்டான் அப்படின்னு நேம் கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த புரோட்டானை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மறையான மின்னோட்டத்தை கொண்ட ஒரு துகளா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த துகளை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு அணுக்கருவுல வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு அணுக்கருவுல இவங்களும் நியூட்ரானும் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த அணுக்கருவுல எவ்வளோ புரோட்டான் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தனிமமே என்னது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அதனுடைய அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பரை டிசைட் பண்ணக்கூடியது இந்த புரோட்டானா தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ரொம்ப முக்கியமானதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர்
அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெமிஸ்ட்ரி வரும்போது ரொம்ப டீட்டெயில்டாக பேசுவோம் சரிங்களா. ஆட்டம்ஸ் பற்றி, ஸோ அந்த எலக்ட்ரான் பற்றி, புரோட்டான் பற்றி எல்லாத்தையும் பேசுவோம் ரைட். ஸோ அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய நியூட்ரானை நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வெறுமனே ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா அதில் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆட்டமில் 2 சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் சில சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த ஒரு மின்னோட்டமும் இல்லாத சில துகள்களும் இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த ஜேம்ஸ் சாட்விக் வந்து 1932 வந்து கண்டறிகிறார். 1932 ஜேம்ஸ் சாட்விக் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய வெறுமனே பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை தவிர்த்து இன்னும் சில துகள்கள்லாம் இருக்கு. அந்த துகள்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது, ஒரு சார்ஜ்லெஸ் பார்ட்டிகளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் சாட்விக் வந்து கண்டறிகிறாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூட்ரான்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரலி சார்ஜ்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த ஒரு சார்ஜுமே இருக்காது, ஒரு பாசிட்டிவும் இருக்காது, ஒரு நெகட்டிவும் இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அணுவினுடைய ஸ்டெபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நியூட்ரானுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது குறையும் போது என்ன ஆகுனா அந்த அணு வந்து அன்ஸ்டேபிளாக ஆகி உடைய ஆரம்பிக்கும். ஸோ பின்னாடி பேசுவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்குள்ள ஒரு அணுக்குள்ள புரோட்டான், மியான்ஸ், பாசிட்ரான், அதுக்கடுத்து வந்து நியூட்ரினோ போன்ற சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் விடவுமே சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத கண்டறிகிறாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப சொற்பமான அளவில் இருப்பாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் தான் சரிங்களா. இருக்கக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இந்த 3 பார்ட்டிகல்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக லெவலில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எர்னஸ்ட் ருதர்ஃபோர்ட் 1911 1911 எர்னஸ்ட் ருதர்ஃபோர்ட் அவர்கள் வந்து என்ன கண்டறிகிறார்னா ஒரு ஆட்டம், ஒரு அணுன்னு இருக்குன்னா அந்த அணுவினுடைய பெரும்பாலான நிறை வந்து எங்க இருக்குன்னா அதனுடைய மைய பகுதியில இருக்கு. ஸோ அதனுடைய மைய பகுதியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் அணுக்கரு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான புரோட்டான் பிளஸ் நியூட்ரானுடைய குவியல் வந்து அப்படியே ஒரு இடத்துல அப்படியே குவிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆட்டம், ஒரு அணுன்னு இருக்குன்னா அதுல பெரும்பாலான நிறை வந்து இந்த மையப்புள்ளியில தான் இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து எர்னஸ்ட் ருதர்ஃபோர்ட் வந்து சொல்றதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இங்க இருக்கக்கூடிய நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு அணுவினுடைய ஒரு மையப்புள்ளியா நம்மளால பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ இந்த அணுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அணுவினுடைய பண்பு இயல்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இந்த நியூக்ளியஸை பொறுத்து தான் அந்த ஆட்டம்னுடைய ப்ராப்பர்ட்டி வந்து டிசைட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த நியூக்ளியஸ் வந்து சென்டரில் இருப்பாங்க. இதை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்ரான் வந்து இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து சுற்றி வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. புரோட்டானும் நியூட்ரானும் இடையில இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை சுற்றி வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரைட். ஸோ அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய அதெல்லாம் பேஸ் ஓகேங்களா. ஸோ இந்த அணு தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு கதிரியக்க பண்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கதிரியக்கம் வந்து பிளான் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எதர்ச்சியா நடந்த ஒரு செயல்ல இருந்து தான் ஓகே கதிரியக்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கண்டறிகிறாங்க. ஸோ எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1896 பிரெஞ்சை சார்ந்த ஹென்றி பெக்யூரல் அவர்கள் சரிங்களா. ஹென்றி பெக்யூரல் அவர்கள் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம் இங்கே கிளம்பி போகும்போது அவர் என்ன பண்றாருன்னா தன்கிட்ட இருந்த போட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. அவங்களுடைய போட்டோகிராஃபிக் பிளேட்ஸையும் பிளஸ் அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறிதளவு யுரேனியத்தையும் சேர்த்து ஒரே டிராவில் வச்சுட்டு போயிடுறாரு. ஸோ இப்படி வச்சுட்டு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவர் பார்க்கும்போது ஒரு 1 வீக் கழிச்சு வந்து பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய போட்டோகிராஃபிக் பிளேட்ஸில் வந்து சில மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்படி ஒரு போட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் இருக்குன்னா அந்த போட்டோகிராஃபிக் பிளேட்ஸில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி அந்த போட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரா நாம் வச்சுட்டு போகும்போது ஒரு அன்அஃபெக்டடாக இந்த போட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்து பார்க்கும்போது சின்ன சின்னதாக அஃபெக்ட் ஆகிருக்கு. அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறாரு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அப்போ இந்த யுரேனியம் தான் என்ன பண்ணியிருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய போட்டோகிராஃபிக் பிளேட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இந்த யுரேனியம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வெளியேற்றி இந்த போட்டோகிராஃபிக் பிளேட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வராரு சரிங்களா. ஸோ இப்படி இந்த யுரேனியம் வந்து என்ன செஞ்சிருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன பண்றாருன்னா அவங்க ஏதோ ஒரு கதிர்களை வெளியேற்றுறாங்க, அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த முடிவுக்கு வராரு சரிங்களா. ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த போட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த
புகைப்பட தட்டுக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யுரேனியத்திலேருந்து வெளியான ஏதோ ஒரு கதிர்கள் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கதிர் இயக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கதிர் இயக்கம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான கதிரியக்க பண்புகளை கொண்ட மெட்டீரியலை அல்லது எலமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இது ஃபர்ஸ்ட் ஹென்றி பெக்யூரியல் வந்து ஆக்சிடென்ட்டா கண்டுபிடிக்கிறார். ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போலாந்து நாட்டை சார்ந்த மேரி கியூரி அண்ட் பைரி கியூரி இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிட்ச் பிளண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, பிட்ச் பிளண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிட்ச் பிளண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியத்தினுடைய ஒரு வகையான ஓரா நம்ம பார்க்கலாம், தனிமமா தாது பொருளா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த யுரேனியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து சாதாரணமாக வருது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹென்றி பெக்யூரியல் வந்து அதை தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த யுரேனியத்தை தான் நான் இங்கே வச்சுட்டு போனேன், இதுலேருந்து ஏதோ ஒரு ரேடியேஷன் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அவருடைய கோட்பாடாக இருக்குது, பினாமினாவாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்ச் பிளண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய யுரேனியத்தினுடைய ஓரா இருக்கிறதுனால பிட்ச் பிளண்டில் யுரேனியத்தினுடைய கண்டென்ட் வந்து அதிக லெவலில் இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த யுரேனியத்தை தாது பொருளாக வச்சிருக்கக்கூடிய இந்த பிட்ச் பிளண்டும் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் பண்பை வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இப்படி யுரேனியத்தை பிரித்து எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிட்ச் பிளண்ட்லேருந்து சில ரேடியேஷன்ஸ் வெளிவருது. அது மட்டும் இல்லாமல் இந்த யுரேனியத்தை பிரித்து எடுக்காமல் ஒரு யுரேனியம் தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் பிட்ச் பிளண்ட் தனியாக இருக்குது. எதுலேருந்து வரக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் ரேடியேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய கதிரியக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிட்ச் பிளண்ட்லேருந்து வர்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை யுரேனியத்தோட எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுதான் கொஞ்சம் அதிக லெவலில் இருக்குது. ஸோ அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வேற ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, வெறுமனே யுரேனியம் மட்டும் இல்லாமல் இந்த பிட்ச் பிளண்ட்ல வேற ஏதோ ஒரு தனிமம் இருக்குது, அந்த தனிமம் என்ன செய்யுதுன்னா இந்த யுரேனியத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அதிக லெவலில் கதிரியக்கம் வந்து வெளியே வருது அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மெட்டீரியலை தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அப்படி அவங்க பிரித்து எடுத்ததான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரேடியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரேடியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரேடியத்தை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய யுரேனியம் மாதிரியே பிட்ச் பிளண்ட்ல ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரேடியமும் என்ன பண்புகளை கொண்டு இருக்குன்னா கதிரியக்க பண்புகளை கொண்டிருக்கு. இவங்களாலையும் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா ரேடியேஷன்ஸை வந்து வெளியேற்ற முடியும் அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு அவங்க வராங்க. ஸோ அதுக்காக பின்னால் நோபல் பரிசுலாம் வாங்கியிருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கதிரியக்கத்தின் போது எந்தெந்த தனிமங்கள் எல்லாம் கதிரியக்க பண்புகளுக்கு உள்ள போகுதோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா போன்ற கதிர்களை வந்து வெளியேற்றுவாங்க. ஆல்ஃபா பீட்டா காமா போன்ற கதிர்களை வந்து வெளியேற்றுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கதிர் இயக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கதிர் இயக்கம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா, ஒரு நிலையற்ற அணுக்கரு வந்து இருக்கும். அந்த அணுக்கரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலையற்றதா இருக்கும். ஸோ அப்போ அது வந்து நிலையானதா மாறணும். ஸோ அதுக்காக என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உடைய ஆரம்பிக்கும். சரிங்களா, ஒரு பெரிய நியூக்ளியஸாக இருக்கும். அந்த பெரிய நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கும், ஒரு நிலையற்றதாக இருக்கும். ஸோ அது என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஒரு 2 சின்ன சின்ன நியூக்ளியஸாக உடஞ்சி ஸ்டேபிளாக மாற பார்க்கும். இப்படி உடையும் போது இது என்ன செய்யும் கேட்டிங்கன்னா நிறைய கதிர்களை வந்து வெளியேற்றும். சரிங்களா, நிறைய ரேடியேஷன்ஸ் வந்து வெளியேற்றும் அப்படிங்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஆல்ஃபா பீட்டா காமா போன்ற ரொம்ப ஆபத்தான ரேடியேஷன்ஸ் வந்து இது வெளியேற்றும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து வெளியேற்றும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லார்ஜர் நியூக்ளியஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப பெரிய அணுவை கொண்ட தனிமத்தினுடைய ஒரு அணு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய அணுக்கருவை கொண்ட தனிமத்தினுடைய அன்ஸ்டேபிள் நியூக்ளியை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஒரு நிலையற்ற அணுக்கரு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன ஸ்டேபிள் நியூக்ளியா உடையுது இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் நம்ம என்ன சொல்கிறது உண்டுன்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு, கதிரியக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கதிரியக்க பண்புகளை கொண்ட அனைத்து தனிமங்களையும் நம்ம என்ன சொல்கிறோம் கதிரியக்க தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. சரிங்களா, கதிரியக்க தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் ரேடியம் போன்ற தனிமங்களை நம்மளால பார்க்க முடியும். ரைட், ஸோ அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கதிரியக்கத்தில் 2 வகையான கதிரியக்கத்தை பார்க்கலாங்க.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கலாம், இயற்கை கதிரியக்கத்தன்மை. ஸோ இந்த இயற்கை கதிரியக்கத்தன்மையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தாது பொருட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லது ஒரு சில தனிமங்கள் வந்து நேச்சுரலாகவே இயற்கையாக கிடைக்கும் போதே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கதிரியக்க பண்பை கொண்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுரேனியத்தை நம்மளால சொல்ல முடியும், யுரேனியத்தை சொல்ல முடியும். சிம்பிளாக சொல்ல போனால் எந்தெந்த தனிமங்கள் 82க்கு மேலே, சரிங்களா, 82க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டாமிக் நம்பரை வச்சிருக்கோ, 82க்கு மேலே அணு எண்ணை வச்சிருக்கோ, ஸோ அந்த தனிமங்கள் எல்லாமே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கதிரியக்கத்தன்மையை நேச்சுரலாகவே வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது தனிமங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் எந்த ஒரு டிஸ்டர்புமே இல்லாமல் தானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபாக கொஞ்சம் கொஞ்சமாக கதிரியக்கத்துக்குள்ளே போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. சரிங்களா. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஸ்பான்டேனியஸ் எமிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. தன்னிச்சையான கதிரியக்க நிகழ்வாக இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்கறது உண்டு. ரைட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 82க்கு மேலே அட்டாமிக் நம்பர் வச்சிருக்கக்கூடிய அனைத்து தனிமங்களும் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி இயற்கை கதிரியக்கத்துக்குள்ள போகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். உதாரணமாக யுரேனியம், ரேடியம் போன்ற தனிமங்களை நம்மளால பார்க்க முடியும். யுரேனியம், ரேடியம் போன்ற தனிமங்களை நம்மளால பார்க்க முடியும். 82 அட்டாமிக் நம்பருக்கு குறைவாக வச்சிருக்கக்கூடிய 2 தனிமங்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் தன்மை கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய டெக்னீட்டியம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோமித்தியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். டெக்னீட்டியம்க்கு 43 தான் அட்டாமிக் நம்பர், புரோமித்தியம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 61 தான் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ரெண்டுமே என்ன செய்யும் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 82க்கு கீழே அணு எண்ணை வச்சிருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டாக செயல்படுறாங்க. சரிங்களா. அங்கே இருக்கக்கூடிய கதிரியக்க தனிமமாக செயல்படுறத நம்மளால பார்க்க முடியும். ரைட்டா. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுரேனியம், ரேடியம்லாம் நம்மளால சொல்ல முடியும். ரைட். ஸோ புளூட்டோனியம் இதெல்லாம் பார்க்கலாம். அவங்க நேச்சுரலாக கிடைக்கும் போதே எப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கதிரியக்க பண்புகளை கொண்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரைட். ஸோ அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையான தனிமங்களை உற்பத்தி செய்யறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத பார்க்குறோம். செயற்கை கதிரியக்கத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த செயற்கை கதிரியக்கத்தில் வந்து நம்ம என்ன செய்வோம்னா ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியஸ் இருக்கும். ஸ்டேபிள் நியூக்ளியஸ் வந்து இருக்கும், ஒரு நிலையான அணுக்கரு வந்து இருக்கும். நாம் இதன் மீது வேகமாக மூவ் ஆகக்கூடிய ஒரு நியூட்ரானை கொண்டு வந்து இப்படி மோத வைக்கும் போது இந்த நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகுனா அன்ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் அப்படியே அன்ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்கும். அன்ஸ்டேபிள் ஆகின உடனே இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியஸை கூட நாம் என்ன செய்கிறோம் கேட்டிங்கன்னா அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா. ஆர் மேன்மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா. செயற்கை அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா. ஸோ இதை பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஐரி கியூரி அண்ட் இங்கே இருக்கக்கூடிய எஃப் ஜோயல் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை டிஸ்கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் 1934. சரிங்களா. ஐரி கியூரி அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஜூலியட் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரேடியோ ஆக்டிவிட்டியை நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய போரான், அலுமினியம் போன்ற ஒரு நிலையான நியூக்ளியஸ் மேலே கூட நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் வேகமாக மூவ் ஆக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரேஸை கொண்டு வந்து மோதுவதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு இந்த அலுமினியம், போரான் போன்ற லைட்டர் எலமெண்ட்ஸை கூட ஒரு இடை குறைவாக இருக்கக்கூடிய அல்லது அட்டாமிக் எண் வந்து ரொம்ப குறைவாக வச்சிருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகளை கொண்டு வந்து மோதும் போது நாம் இந்த உடைதலுக்கு உண்டு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய அணுக்கரு உடஞ்சி என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியஸை வந்து ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாற்றி ரேடியோ ஆக்டிவிட்டியை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்டா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராசஸின் போது என்ன நடக்குன்னா நிறைய எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரேடியேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய கதிர்வீச்சுகளும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன அடிப்படை துகள்களும் வந்து வெளியேறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எந்த துகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான
அதுக்கேற்ற மாதிரியான ரியாக்ஷனை வந்து நம்ம நடத்துவோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். கதிரியக்கத்தை வந்து நடத்துவோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ராசஸ் நடக்கும்போது சிதைவுக்கு உட்படுது இல்லையா, ஒரு நியூக்ளியஸ் வந்து உடைய ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ அந்த நியூக்ளியஸை வந்து பேரண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த நியூக்ளியஸ் வந்து உடஞ்சி ஒரு புதுசாக 2 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றது உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. சரியா, ரைட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல இங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தன்னை சுயமாகவே என்ன செய்யும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டியூஸ்டு ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாமளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரேஸை கொண்டு போய் மோதுவதன் மூலம் இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து தூண்டுவோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேடியேஷன்ஸ் வந்து வெளியேறும் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியில். அதுவே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்ரான், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாசிட்ரான், இது மாதிரியான சின்ன சின்ன சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை விடவே சின்னதாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து இது வந்து ஒரு தன்னிச்சையான ரியாக்ஷனாக நம்ம பார்க்குற ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸாக பார்க்குறோம். அதுவே இதை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டியூஸ்டு ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், ஒரு தூண்டப்பட்ட நிகழ்வாக நம்மளால பார்க்க முடியும். இங்க இருக்கக்கூடிய நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே அந்த 92க்கு மேல 93ல இருந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாமிக் நம்பர் 93க்கு மேல வச்சிருக்கோம் அவங்க எல்லாருமே இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை கொண்டு இருப்பாங்க. ஸோ அதுவே இங்க இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் லைட்டர் நியூக்ளியை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப சின்ன நியூக்ளியஸை கூட நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவிட்டியா மாற்ற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது நாம் ஆரம்பிக்கல, அங்கே இருக்கக்கூடிய நியூட்ரானை வேணும்னா அப்சர்வ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. நார்மலாக நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுவே இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இதை இன்டியூஸ் பண்ணுறதே இதை தூண்டுறதே நாம தான் அப்படிங்கிறதுனால ஈஸியாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட். ஸோ அடுத்து இந்த யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவிட்டியை சில அலகுகளை கொண்டு அளக்குறோம். சரிங்களா, சில அலகுகளை கொண்டு அளக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கியூரி அப்படிங்கிறத பார்க்குறோம். கியூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் யூனிட்டா, சரிங்களா, ஒரு பாரம்பரிய அளவா இதை நம்ம பார்க்கறது உண்டு. சரிங்களா, ஒரு பாரம்பரிய அளவா இதை பார்க்கறது உண்டு. அப்போ ஒரு கியூரினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செகண்ட்ல, சரிங்களா, ஒரு செகண்ட்ல 3.7 × 10⁻10 அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய 3.7 × 10⁻10 டிஸ்இன்டகிரேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு செகண்ட்ல 3.7 × 10⁻10 டிஸ்இன்டகிரேஷன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரேடியோ ஆக்டிவ் பொருள் நமக்கு தேவையோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய கதிரியக்க தனிமம் நமக்கு தேவையோ, ஸோ அந்த அளவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கியூரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இந்த கியூரி அளவு கிட்டத்தட்ட 1 கிராம் ஆஃப் ரேடியத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, கிட்டத்தட்ட 1 கிராம் ஆஃப் ரேடியத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸோ அப்போ இந்த கியூரி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 3.7 × 10⁻10 டிஸ்இன்டகிரேஷன் per செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஒரு நொடிக்கு 3.7 × 10⁻10 டிஸ்இன்டகிரேஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ சப்ஸ்டன்சஸ் தேவையோ, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா கியூரி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஒரு கியூரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கிராம் ஆஃப் ரேடியத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா, ரைட். ஸோ அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ரூதர்ஃபோர்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவிட்டியினுடைய இன்னொரு யூனிட்டாக பார்க்குறோம். ஆனால் இங்கே அதனுடைய அளவு மட்டும் மாறும். ஸோ அப்போ இந்த ரூதர்ஃபோர்டினுடைய அளவு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10⁻6 டிஸ்இன்டகிரேஷன். ஒரு செகண்ட்ல 10⁻6 டிஸ்இன்டகிரேஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ நமக்கு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் தேவையோ, சரிங்களா, அங்கே இருக்கக்கூடிய கதிரியக்க தனிமம் நமக்கு தேவையோ, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றது உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரூதர்ஃபோர்டு அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. ரூதர்ஃபோர்டு அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. ஸோ அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய பெக்யூரல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா, இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியினுடைய எஸ்ஐ யூனிட்டாக நம்ம எதை குறிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெக்யூரல் BQ அப்படிங்கக்கூடிய ஒரு யூனிட்னால குறிப்பிடுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட்ல ஒரு டிஸ்இன்டகிரேஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ ரேடியோ ஆக்டிவ் தனிமம் தேவையோ அதை தான் நம்ம என்ன சொல்றதுங்க பெக்யூரல் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. ஒரு செகண்ட்ல
ஒரு 1 டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட், சரிங்களா? ஒரு செகண்ட்ல ஒரு டிஸ்இன்டகிரேஷன் நடக்கிறதுக்கு எவ்வளவு தனிமம் தேவையோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், பெக்யூரல் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு, சரிங்களா? பெக்யூரல் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. பெக்யூரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய எஸ்ஐ யூனிட்டா நம்ம பாக்குறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய ராஞ்சன்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எக்ஸ்போஷரா நம்ம பார்ப்போம், சரிங்களா? இன்னைக்கு வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு காமா ரேஸ்னாலேயோ எக்ஸ்ரேஸ்னாலேயோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது எவ்வளோ தூரம் வரைக்கும் அது நம்ம மேலே படுது அப்படிங்கிறத, எவ்வளோ தூரம் வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம், எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஞ்சன் அடிப்படையில் தான் குறிப்பிடுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்போது ராஞ்சன்னா என்ன அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 1 kg ஆஃப் ஏர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1 கிலோகிராம் ஆஃப் ஏரை எடுத்துக்கிட்டு இந்த ஏர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த காமா ரேவியோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ரேவியோ நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே என்ன நடக்கும்னா அயனைசேஷன் ஆஃப் ஏர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அயனியாக்குதலுக்கு உட்படும். ஸோ அயனைசேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த காற்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும் நெகட்டிவ் சார்ஜ் ஆகும் பிரிஞ்சு போகும், சரிங்களா? இந்த காற்று வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும் நெகட்டிவ் சார்ஜ் ஆகும் பிரிஞ்சு போகும். இப்படி பிரிஞ்சு போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படி ஒரு நியூட்ரலான ஒரு பார்ட்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பிரியக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அயனைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அயனியாக்கல் வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த அயனியாக்கும் தன்மையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 kg ஆஃப் ஏரில் 2.58 into 10 to the power -4 கூலும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2.58 into 10 to the power -4 கூலுமை உருவாக்குறதுக்கு எவ்வளோ ரேஸ் வந்து நமக்கு தேவைப்படுது, ஒரு காமா ரேவா இருக்கலாம் அல்லது ஒரு எக்ஸ்ரேவா இருக்கலாம், எவ்வளோ ரேஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த அளவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ராஞ்சன்ட் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. ராஞ்சன்ட் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. 1 kg ஆஃப் ஏர்ல 2.58 into 10 to the power -4 கூலும் அளவுக்கு சார்ஜஸை உற்பத்தி பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ரேஸ் வந்து தேவைப்படுதோ அந்த ரேஸை தான் நம்ம என்ன குறிப்பிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ராஞ்சன்ட் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு, சரிங்களா? ஸோ அது வந்து ஆர் அப்படிங்கக்கூடிய ஒரு லெட்டர்னால மென்ஷன் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுங்க. ஸோ இதுதான் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம், ஸோ அல்லது ஒரு எக்ஸ்ரே மிஷினுக்கு நம்ம போகிறோம். இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம மேலே எவ்வளோ ரேஸ் வந்து படுது அப்படிங்கிறத அளக்கிறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு யூனிட்டாக இதை நம்ம பார்க்கறது உண்டு, ரைட்? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? இந்த கதிரியக்க வினையின் போது என்ன நடக்குன்னா ஆல்ஃபா பீட்டா அதுக்கடுத்து காமா போன்ற ரேடியேஷன்ஸ் வந்து வெளியேறும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஆல்ஃபானா என்ன, ஸோ பீட்டானா என்ன, காமானா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆல்ஃபா டிகே அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஆல்ஃபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீலியம் ஆட்டமா இருக்கும், சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலியம் ஆட்டமா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2He4 வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஹெவியான ரேஸாக வந்து இந்த ஆல்ஃபா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு யுரேனியம் இருக்கு. யுரேனியம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தோரியமாகவும் ஆல்ஃபா பார்ட்டிகளாகவும் உடையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், சரிங்களா? எப்போதுமே இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலியம் ஆட்டமாக இருக்கும். ஸோ இந்த ஹீலியம் ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 2ஆகவும் அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய மாஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிறை எண் வந்து 4ஆகவும் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு யுரேனியம் வந்து பார்த்தீங்கன்னா தோரியத்தை ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹீலியமை வந்து வெளியேற்றுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய பீட்டா டிகே அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பீட்டா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்னால ஆனதாக இருக்கும், சரிங்களா? எலக்ட்ரான்னால ஆனதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஸோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகலாக இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் வந்து என்ன செய்யும் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் வந்து என்ன செய்யும் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியஸை வந்து சுற்றிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இது வந்து என்ன செய்யும் கேட்டிங்கன்னா ஒரு பீட்டா சிதைவின் போது ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து வெளியே வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதன் காரணமாக என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறத பார்க்கலாம். அணு எண் வந்து 1 வந்து இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? ஒரு அணு எண் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஒரு அணு எண் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த பீட்டா டிகேவின் போது. ஸோ அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய காமா டிகே அப்படிங்கிறத பார்க்குறோம். காமா சிதைவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அட்டாமிக் நம்பரோ மாஸ் நம்பரோ பெரிய லெவலில் சேஞ்சஸே இருக்காது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேவா மட்டும்தான் இது வெளியே வரும், சரிங்களா? இந்த காமா டிகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு கதிரா மட்டும்தான் வெளியே வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கதிருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
ரேடியோ ஆக்டிவ் ரேஸாக தான் நம்ம இதை பார்க்குறோம். இதுக்கு வந்து எந்த ஒரு அட்டாமிக் நம்பரோ மாஸ் நம்பரோ கிடையாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காமா டிகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ஃபா டிகேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீலியம் ஆட்டமாக வெளியே வரும். ஸோ அதுவே இங்கே இருக்கக்கூடிய பீட்டா டிகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரானாக வெளியே வரும். அதுவே இங்கே இருக்கக்கூடிய காமா பார்ட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே ரேஸாக மட்டுமே வெளியே வரும், ஒரு வேவாக மட்டுமே வெளியே வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது மூணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கதிரியக்க இயக்கம் நடக்குது அப்படின்னா ஸோ அந்த இயக்கத்தினுடைய விளைவாக இந்த 3 டிகேவும் நடக்கும், இந்த 3 சிதைவும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கதிரியக்கத்தினுடைய பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த செஷனில் நம்ம என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா இதுக்கு அடுத்த டாபிக்ஸை பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆல்ஃபா பீட்டா காமா பார்ட்டிகல்ஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியினுடைய அப்ளிகேஷன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தொடர்ந்து இது மாதிரியான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.